ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் லைஃப் ஸ்டைல். வாங்க இன்றைக்கி ரொம்ப சூப்பராக பாலக் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை, சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, 2 ஏலக்காய், 5 கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி லைட் கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன், அதை குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வேகணும், நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன், அதை உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கிட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கம்மியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த சிக்கன் 80லேருந்து 90% அளவுக்கு சிக்கன் ஓரளவுக்கு ஃபுல்லாக குக் ஆகிடணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு, சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த கீரை நல்லா குக் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதான், நம்ம கீரை ரொம்ப சூப்பராக குக் ஆகிடுச்சு. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம பாலக் சிக்கன் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.